ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஃபுட் சிம்பிள் ஃபுட். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? நானும் நல்லா இருக்கேன். இன்றைக்கி நம்ம என்ன ரெசிபி பார்க்க போகிறோன்னா, பெங்களூரோட ஃபேமஸான தொன்னை பிரியாணி ரெசிபி. இந்த ரெசிபி ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும், கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டான ஸ்டைல்லையும் இருக்கும். ஸோ நிறைய வெரைட்டி பிரியாணி வந்து நம்ம பார்த்துட்ருக்கோம், அதில் இது ஒரு ஸ்டைல். ஸோ எப்படி பண்ணுறது அப்படின்னு நான் சொல்லித்தரேன். அட் சேம் டைம் இது பண்ணுறதுக்கு கொஞ்சம் ஹார்ட் ஒர்க் பண்ணுற மாதிரி இருக்கும், ஆனால் ரிசல்ட் வந்து ரொம்ப பெஸ்ட்டாக இருக்கும். எப்பயுமே நம்ம வந்து கடின உழைப்பு, விடாமுயற்சி, விஸ்வரூப வெற்றின்னு சொல்கிற மாதிரி இந்த பிரியாணிக்கும் நம்ம அதே எஃபர்ட்டை போட்டோம் அப்படின்னா ரொம்பவே நல்லாயிருக்கும். ஸோ ஃபஸ்ட்டு வந்து சிக்கன் எடுத்து நல்லா வாஷ் பண்ணிக்கலாம். 1/2 கிலோ அளவுக்கு சிக்கன் எடுத்து வாஷ் பண்ணிவிட்டு இதில் 2 டீஸ்பூன் அளவுக்கு காஷ்மீரி மிளகாய் தூளும், 1/2 ஸ்பூன் மஞ்சத்தூளும், 1 டீஸ்பூன் அளவுக்கு உப்பு சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி இதை வந்து ஒரு 1/2 மணி நேரம் ஊற வச்சிடலாம். அதாவது நம்ம அரிசி ஊற வைக்கிறதுக்கு முன்னாடி ஃபஸ்ட்டு சிக்கனை ஊற வச்சுட்டு அதுக்கப்புறம் அரிசியை ஊற வச்சுக்கலாம். ஸோ அரிசி பார்த்திங்கன்னா 1/2 கிலோ அளவுக்கு எடுத்துகிட்டு அதையும் நல்லா ஊற வச்சிடலாம். ஒரு 20 மினிட்ஸ் to 30 மினிட்ஸ், அதுக்கு மேலே வேணாம். ஸோ ஒரு மிக்ஸி ஜார் எடுத்துகிட்டு மெயின் மசாலா இவங்க தான். ஸோ இவங்களை வச்சு தான் நம்ம பண்ண போகிறோம். 4 பச்சை மிளகாய், கொத்தமல்லி 2, அதாவது 1 கைப்பிடி அளவு கொத்தமல்லி, 2 கைப்பிடி அளவுக்கு புதினா இலை. ஸோ இதெல்லாம் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு இது நல்லா அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடலாம். பேஸ்ட்டு மாதிரி ரொம்ப வந்து நைஸாகவும் இல்லாமல் ரொம்ப குறன்னு இல்லாமல் 2 கட்டமாக அரைச்சி எடுத்துக்கலாம். ஸோ இப்போ வந்து ஒரு பாத்திரத்தை எடுத்து வச்சுட்டு இதில் 50 ml கீயும் 75 ml ஆயிலும் சேர்த்துட்டு இதில் பார்த்திங்கன்னா பட்டை, கிராம்பு இந்த மாதிரி பொருட்கள், அதாவது பிரியாணி ஸ்பைசஸ் எல்லாத்தையும் இதோட சேர்த்துடலாம். சேர்த்துட்டு 1/4 கிலோ அளவுக்கு வெங்காயம் 250 கிராம் சேர்த்து ஸ்லைஸாக வெட்டி அதை இதோட சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு நல்லா கலந்துட்டுலாம். வெங்காயம் நல்லா வதங்கினதுக்கப்புறம் 3 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு ஃப்ரெஷ்ஷாக அரைச்சி சேர்த்துக்கலாம். இஞ்சி பூண்டையும் சம அளவு எடுத்து நம்ம அரைச்சி சேர்த்துக்கிட்டா கரெக்டாக இருக்கும். ஸோ இதை வந்து நம்ம சேர்த்துட்டு கலந்து விட்டுடலாம். கலந்ததுக்கப்புறம் 4 தக்காளியை சேர்த்துக்கலாம். ஸோ தக்காளி பார்த்திங்கன்னா ஒரு 150 கிராம் மீடியம் சைஸ் தக்காளி, ஓகேவா? சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு மசாலாலாம் நல்லா குக் ஆனதுக்கப்புறம் நம்ம அரைச்சி வச்சுருக்க புதினா, பச்சை மிளகா, கொத்தமல்லி அந்த பேஸ்ட்டை இதோட சேர்த்துடலாம். சேர்த்துட்டு நம்ம நல்லா மிக்ஸ் பண்ணி விடலாம். இந்த மசாலா தான் பிரியாணியோட டேஸ்ட்டை டிஃப்ரெண்ட்டாக பண்ணி கொடுக்கும். ஏன்னா இவங்களை வந்து நார்மலாக நம்ம ஆட் பண்ணுவோம், கொத்தமல்லி புதினா எல்லாத்தையும் அப்படியே சேர்த்துருப்போம். ஆனால் இன்றைக்கி வந்து புதினா கொத்தமல்லியெல்லாம் பிடிக்காது அப்படின்னு சொல்கிறவங்களுக்கு இது வந்து தெரியாமலே உள்ளே போயிடும். ஸோ உடம்புக்கும் நல்லது, சேம் டைம் எப்படி போச்சு அப்படின்றது தெரியாத மாதிரி இருக்கும். ஸோ இப்போ 1 கப் அளவுக்கு தயிர் சேர்த்துக்கலாம். தயிர் சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுடலாம். ஸோ நல்லா வந்து மிக்ஸ் பண்ணிகிட்டே இருந்தோம் அப்படின்னா இந்த மசாலா எல்லாம் ஒன்றா சேர்ந்துடும். இப்போ பிரியாணிக்கு தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துருக்கேன். ஸோ இந்த இடத்துல நீங்கள் எவ்வளோ அளவு எடுக்கிறீங்களோ அதுக்கேற்ற மாதிரி வந்து சேர்த்துக்கலாம். 2 to 3 டீஸ்பூன் வந்து நான் சேர்த்துருக்கேன். ஸோ உங்கள் தேவைக்கேற்ற மாதிரி நீங்கள் கூட்டவோ குறைக்கவோ செஞ்சுக்கலாம். ஸோ இது எல்லாத்தையும் சேர்த்ததுக்கப்புறம் பிரியாணி மசாலா 2 ஸ்பூன் அளவுக்கு பிரியாணி மசாலா, 2 ஸ்பூன் அளவுக்கு காஷ்மீரி மிளகாய் தூள், 1 ஸ்பூன் அளவுக்கு தனியா பவுடர், இது எல்லாத்தையும் சேர்த்துக்கலாம். இங்கே பார்த்திங்கன்னா மிளகாய்த்தூள் வந்து காஷ்மீரி மிளகாய்த்தூள் தான் சேர்க்குறோம். ஸோ அதனால் வந்து ஒரு கலர் கொடுக்கும். அதே மாதிரி சிக்கனுக்கும் நம்ம சேர்த்துருக்கோம், ஒரு கலர் கொடுக்கும். காரம் வந்து கம்மியாக இருக்கும். ஏன் சொல்கிறேன்னா, இப்போ நம்ம பச்சை மிளகாலாம் சேர்த்துருக்கோம், ரொம்ப காரமாக இருந்தாலும் சாப்பிட முடியாது. ஸோ இது வந்து கரெக்டான அளவாக இருக்கும். ஸோ அதுக்காக தான் நான் வந்து இந்த மாதிரி சேர்த்துருக்கேன். சேர்த்துட்டு இந்த மசாலா, இந்த புதினா, வெங்காயம், தக்காளி எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணி, இந்த புதினாலாம் நம்ம பச்சையாக அரைச்சி சேர்த்துருக்கோம், அதனால் வந்து ஒரு மாதிரி பச்சை வாடை இருக்கும். ஸோ அதெல்லாம் போகிறதுக்காக நல்லா வதக்கி விட்டோம் அப்படின்னா அந்த வாசமெல்லாம் போய் ஒரு நல்ல ஃப்ளேவர் வரும். அப்போ வந்து நம்ம எடுத்து வச்சுருக்க சிக்கனை வந்து சேர்த்துக்கிட்டோம் அப்படின்னா கரெக்டாக இருக்கும். ஸோ இந்த மாதிரி வந்து கொஞ்சம் கொஞ்சமாக சிக்கன் எடுத்து சேர்த்துக்கலாம். ஸோ சிக்கன் வந்து சேர்த்துட்டு இதில் நல்லா மிக்ஸ் பண்ணி விடுறதுலே பாதி நல்லாவே வெந்துடும். ஸோ அதுக்காக வந்து நம்ம இது பண்ண தேவையில்ல, நல்லா கலந்து விட்டுட்டோம் அப்படின்னா அடி பிடிக்காமல் இருக்கும். ஸ்டவ்வை மீடியம் ஃப்ளேமில் வச்சுக்கோங்க. ஹை ஃப்ளேமில் வச்சிங்க அப்படின்னா அடி பிடிக்கிறதுக்கு சான்சஸ் இருக்குது. ஸோ அதனால் இந்த மாதிரி வச்சுட்டு நல்லா கலந்து விட்டுடலாம். இந்த மசாலா கூட இந்த சிக்கன் வேகிறப்போ சிக்கனுடைய டேஸ்ட்டு வந்து டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். நம்ம பிரியாணி சாப்பிட்றப்போ இது எல்லாமே தனித்தனியாக தெரியும். நீங்கள் வேணால் செக் பண்ணி பாருங்கள். அப்படி தெரிஞ்சிச்சுன்னா எனக்கு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். ஸோ இந்த மாதிரி வந்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டோம் அப்படி இருந்தோன்னா சிக்கன் வேகும். ஸோ பாருங்கள், ஃபஸ்ட்டு சேர்த்ததுக்கும் இப்போ இருக்கிறதுக்கும் ஒரு சின்ன டிஃப்ரென்ஸ் இருக்குது. ஸோ இதிலே வந்து ஒரு 50% வந்து நல்லா வெந்துடும். இதில் பார்த்தோன்னா இந்த புதினா, கொத்தமல்லியெல்லாம் அரைச்சி சேர்த்தோம் இல்லையா, அதில் கொஞ்சம் தண்ணி இருக்கும். ஸோ அதனால் வந்து ஈஸியாக வெந்துடும். இதுவே ஒரு கப் 1/2 கப் அளவுக்கு தண்ணி இருக்கிறதுனால சிக்கன் வேகிறதுக்கான அதோடைய டைமையும் கொடுத்து ப்ளஸ் அது வேகிறதுக்கான தண்ணியும் இருக்கிறதுனால வெந்துடும். ஸோ அதனால் நல்லா வேகட்டும். ஸோ இது அப்படியே நல்லா வெந்துட்டுருக்கட்டும். இப்போ பார்த்தோன்னா ஒரு 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நெய் மட்டும் எடுத்து நம்ம தனியாக வச்சுக்கணும். ஏன்னா இது அரிசியெல்லாம் சேர்த்ததுக்கப்புறம் ஃபைனலாக நம்ம சேர்த்து க்ளோஸ் பண்ணுறதுக்கு தேவைப்படும். இன்னொரு விஷயம் என்னென்னு பார்த்தோன்னா, சீரக சம்பா அரிசி எடுத்துருக்கோம். 20 to 30 மினிட்ஸ் சொல்லியிருக்கேன். ஸோ இது வந்து நல்லா ஊறுறதுக்கான டைமிங்.
அதே சமயம் 1 கப் அளவுக்கு சீரக சம்பா அரிசிக்கு 1.25 டம்ளர் தண்ணி வந்து தேவைப்படும். ஐ மீன் 1.25 கப் அளவுக்கு தண்ணி தேவைப்படும். ஸோ அதுதான் வந்து சொல்கிறேன். எந்த பாத்திரத்தில் அளவே தெரியலன்னா எந்த பாத்திரத்தில் அரிசி ஃபில்லாக எடுக்கிறோமோ அதே பாத்திரத்தில் ஃபில்லாக நம்ம தண்ணி சேர்த்தோம் அப்படின்னா கரெக்டாக வெந்துடும். நம்மளுக்கு வந்து இந்த தண்ணி சேர்க்குறது வந்து சில பிரச்சனையாக இருக்குதுன்னு சொல்லிட்டு நிறைய பேர் சொல்லிகிட்ருக்கோம். ஸோ அந்த பிரச்சனையை சால்வ் பண்ணுறதுக்காக தான் சொல்கிறேன். ஸோ இப்போ வந்து நம்ம அரிசி ஊற வச்சுருந்தோம் இல்லையா, அதை வந்து சேர்த்துக்கலாம். தண்ணி ட்ரை பண்ணிவிட்டு சேர்த்துக்கலாம். ஸோ அதே தான், அந்த எந்த பாத்திரத்தில் ஒரு பாத்திரத்தில் அரிசி எடுக்கிறீங்கன்னா 2 கப் போடுறீங்கன்னா அது ஃபுல்லாக இருந்துச்சுன்னா அதே கப்பில் தண்ணி எடுத்துக்கிட்டிங்கன்னா கரெக்டாக இருக்கும். இல்லையா 1 கப் தண்ணிக்கு 1.25 டம்ளர் தண்ணி இந்த மாதிரி வந்து நம்ம வந்து போட்டுக்கலாம். ஸோ இந்த மாதிரி வந்து தண்ணி சேர்த்துக்கலாம். இப்போ வந்து நான் தண்ணி சேர்த்துட்டேன். இப்போ எவ்வளோ சேர்த்துருக்கேன் டோட்டலான்னு சொல்கிறேன். டோட்டலாக 5.25 கப்பு. இதில் 1/4 கப்பு அந்த புதினா இதெல்லாம் அரைச்சி தண்ணி சேர்த்தோம் இல்லையா, அதனால அதில் போயிடும். ஸோ 5 கப் அளவுக்கு தண்ணி சேர்த்தோம் அப்படின்னா கரெக்டாக இருக்கும். தண்ணி சேர்த்துட்டு அப்படியே விடாமல் நல்லா அடியிலேருந்து கரண்டி கொடுத்து கிண்டி விட்டோம் அப்படின்னா மேலே இருக்க அரிசியெல்லாம் கீழே போகும். கீழே இருக்க மசாலாக்கள்லாம் இந்த அரிசியோட மேலே வந்து ஒன்றா கலக்கும். ஸோ அதுக்காக வந்து இந்த மாதிரி நல்லா கலந்து விட்டோம் அப்படின்னா அரிசியோடைய கலர் ஒரு இடத்துல வெள்ளையாகவும் இன்னொரு இடத்துல மசாலாவும் இருக்காது. ஸோ எல்லாம் ஒன்றா சேர்ந்து மிக்ஸ் ஆகிருக்கும். ஸோ அதுக்காக தான் இந்த மாதிரி கலக்கணும். பட் அரிசியை உடைக்காமல் நம்ம கலந்தோம் அப்படின்னா ஓகே. ஸோ இந்த மாதிரி வந்து நல்லா கொதித்து வருது பாருங்கள். இது கொதிக்கட்டும், டம் போடுற பக்குவம் வர வரைக்கும் கொதிக்கட்டும். ஆக்சுவலி என்கிட்ட தொன்னை இல்லை. ஸோ வெளியில் ட்ரை பண்ண கிடைக்கல. அதனால் வீட்டுக்கு பின்னாடி வாழை மரம் இருந்துச்சு. அந்த இலையை எடுத்துகிட்டு வந்து நான் சும்மா தொன்னை மாதிரி வந்து ரெடி பண்ணிகிட்ருக்கேன். ஸோ இது தொன்னை அளவுக்கு ரவுண்ட் ஷேப் அந்த மாதிரியெல்லாம் இருக்காது. பட் இயற்கையாக நம்ம வீட்டில் இருக்க இலையை வச்சு நம்ம வந்து சின்னதாக ஒரு கப் மாதிரி ரெடி பண்ணி யூஸ் பண்ணிக்கிறோம். ஸோ ரொம்ப நல்லா வந்துச்சு. ஸோ அதான் உங்ககிட்ட ஷேர் பண்ணலாம்னு சொல்லிட்டு காமிச்சிட்ருக்கேன். ஸோ தொன்னை பிரியாணிக்கு தொன்னை இல்லைன்னா அப்புறம் எப்படி, நல்லா இருக்காது இல்லையா? ஸோ அதனால தான் இந்த மாதிரி ஒரு ஐடியா. பட்டு தொன்னைக்கும் வாழை இலைக்கும் எதுவும் குறைச்ச மாதிரியெல்லாம் இல்லை. பிகாஸ் வாழை இலையிலையும் நிறைய சத்துக்கள் இருக்குது. ஸோ அதில் சாப்பிட்றதுனால உடம்புக்கு ரொம்பவே நல்லது. வாங்க பிரியாணி என்னாச்சுன்னு பார்த்துடலாம். ஸோ பிரியாணி பார்த்திங்கன்னா தண்ணியெல்லாம் ஓரளவு கம்மியாயிடுச்சு. சாதம் தனியாக தெரியுது. ஸோ இந்த மாதிரி வந்து ஆனதுக்கப்புறம் தான் நம்ம டம் போடணும். ஸோ அப்போ தான் வந்து கரெக்டாக இருக்கும். சாதம் நல்லா உதிரியாக வந்து உதிரியாக சூப்பராக வரும். ஸோ அதுக்காக தான் வந்து இந்த மாதிரி பண்ணுறது. ஸோ முக்கால்வாசி வந்து சாதம் வெந்துருச்சு. மீதி இருக்க ஒரு 10% 80% வந்திருக்கு. ஸோ 20%க்காக நம்ம டம்ப் போடணும். இப்போ வந்து 2 டேபிள் ஸ்பூன் நெய் சொன்னோம் இல்லையா, அது வந்து இப்போ சேர்த்துக்கலாம். சேர்க்குறப்போ நல்லா வாசமாக இருக்கும். சேம் டைம் டேஸ்ட் வந்து ரொம்ப நல்லாயிருக்கும். அகெயின் வாழை வச்சு க்ளோஸ் பண்ணிவிட்டு ஒரு மூடி எடுத்து மூடியாச்சு. இது மேலே ஒரு கல் கூட வச்சுக்கலாம். நான் இன்றைக்கி பாத்திரத்தில் தண்ணி சேர்த்து அதை வெயிட்டுக்காக வச்சுக்கிறேன். கம்ப்ளீட்டாக ஸ்டவ்வை சிம்மில் வச்சுட்டு நம்ம எடுத்தோம், 15 மினிட்ஸ் கழித்து எடுத்தோம் அப்படின்னா சூப்பராக நம்மளுக்கு பிரியாணி ரெடி ஆகிடுச்சு பாருங்கள். நல்லா உதிரியாக வந்திருக்கு. ஸோ இந்த மாதிரி வந்து கறி பார்த்திங்களா, கலர் எவ்வளோ வந்து டிஃப்ரெண்ட்டாக இருக்குன்ட்டு. வெள்ளையாக இல்லாமல் கறியோடைய கலர் வந்து நல்லா மசாலாலாம் சேர்ந்துருக்கனால சூப்பராக இருக்குது. ஸோ நம்ம வாழை இலையை எடுத்து நம்மளோட தொன்னையை எடுத்து ரெடி பண்ண பிரியாணி வச்சிடலாம். ஆவி பறக்க கமகமன்னு மசாலா சேர்ந்த தொன்னை பிரியாணி ரெடி ஆகிடுச்சு. இதை கம்ப்ளீட் பண்ணுறதுக்காக முட்டையும் வெங்காய பச்சடியும் சேர்த்துக்கலாம். கத்திரிக்காய் பச்சடி மட்டும் ஸ்கிப் பண்ணியாச்சு. ஏன்னா இதில் இருக்க மசாலாவே போதுமான அளவாக இருக்கும். ஸோ உங்களுக்கு வேணும்னா நீங்கள் அதை வச்சுக்கலாம். ஸோ இந்த ரெசிபி நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.